திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் முறையாக 3 அடி உயரமுள்ள பெண்ணிற்கு அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பிரசவம் பார்த்த நெகிழ்ச்சி சம்பவத்தை விவரிக்கும் ஒரு தொகுப்பை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். நவீன உலகில் சரியான எடை உயரம் கொண்ட பெண்களுக்கு பிரசவ காலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் பல சவால்களுக்கு மத்தியில் 3 அடி உயரம் கொண்ட பெண்ணிற்கு வெற்றிகரமாக பிரசவம் பார்த்து அசத்தியுள்ளனர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்திற்கு உட்பட்ட கல்தாம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவரின் மனைவி ராஜேஸ்வரி கர்ப்பம் தரித்திருந்தார். இது அக்குடும்பத்தினருக்கு நற்செய்தியாக இருந்தாலும் கர்ப்பவதியான ராஜேஸ்வரி 3 அடி உயரம் உள்ளவர் என்பதால் அவரது பிரசவத்தில் பல சவால்கள் இருந்துள்ளது. உயரம் குறைவாக இருப்பதால் குழந்தை வளர்ச்சிக்கு ஏற்ப வயிறு விரிவடையாது என்றும் இடுப்பெலும்பும் ஒத்துழைக்காது என்பதாலும் கர்ப்பிணியான ராஜேஸ்வரிக்கு தொடர்ச்சியாக வலி இருந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இவருக்கு 10 மாதம் காத்திருந்து சுகப்பிரசவம் செய்வது கடினமான ஒன்று என்பதால் 9ஆம் மாதம் தொடக்கத்திலேயே அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அதன்படி சிகிச்சைக்கு 2 வாரத்திற்கு முன்னரே ராஜேஸ்வரியை மருத்துவமனையில் அனுமதித்து அவரை மருத்துவர் பாலமுருகன் தலைமையிலான மருத்துவக் குழு கண்காணித்து சிகிச்சை மேற்கொண்டது. உரிய நேரத்திற்கு முன்னரே பிறக்கப் போகும் குழந்தை என்பதால் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் சிகிச்சையின் போது மூச்சுத் திணறல் ஏற்படாமல் இருக்க பிரத்யேக ஊசி செலுத்தினர். சாதாரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது முதுகு தண்டுவடத்தில் மயக்க மருந்து செலுத்தப்படும். ஆனால் உயரம் குறைவாக உள்ளவர்களுக்கு இப்படி மருந்து செலுத்துவதில் உடலில் சிக்கல் ஏற்படும் என்பதால் அறுவை சிகிச்சையின் போது வலி ஏற்படாத வகையில் அவரது உடல் நலத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க மருந்து செலுத்தியுள்ளனர். மேலும் பல கட்ட தீவிர சிகிச்சைக்கு பின்னர் ராஜேஸ்வரிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. தொடர்ந்து தாயையும் குழந்தையையும் மருத்துவ குழுவினர் 2 நாட்கள் கண்காணித்து சிகிச்சை அளித்து வந்தனர். தாயும் சேயும் முழு உடல் நலத்துடன் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவ குழுவினரை மருத்துவத்துறையினர் மட்டுமின்றி பலரும் பாராட்டி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.